நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் செஞ்ச சாக்கோ லவா கேக் தான். எனக்கு நார்மலாகவே சமைக்கிறதுங்கிறது சுத்தமாக வராது. ஆனால் ஒரு ஆர்வத்தில் எங்கள் அம்மா வீட்டில் இல்லாத டைமில் நான் சமைச்சேன். மிக்சிங்லாம் பார்க்க வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த மிக்சிங்கில் ஒரு பெரிய சொதப்பல் என்னென்னா, பேக்கிங் சோடா வந்து அவங்க போட்ட அளவை விட நான் வந்து சரி நம்ம கேக் நல்லா புசு புசு வரட்டும்னு வந்து 2 ஸ்பூன் போட்டேன். ஆக்சுவலி பேக்கிங் சோடா வந்து உப்பு கரிக்குமா எனக்கு சுத்தமாக தெரியாது. அதுவும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க பிஞ்ச் ஆஃப் சால்ட். நாம் பெரிய தாராள வள்ளலாச்சேன்னு சொல்லிட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டேன். கேக்கெல்லாம் வந்து நல்லா அடுப்பில் வச்சவாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா புசு புசுன்னு வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாமே, ஒரு தட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாமே நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது கேக் வரவே இல்லை. கத்தி வச்சு குத்தி தான் பாதி கேக் தான் வந்துச்சு, மீதி கேக் அதோடவே ஒத்திக்கிச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கரிக்குது. சர்க்கரை இல்லைனாலும் பரவாயில்ல, கேக்கில் எங்கேயாச்சும் உப்பு கரிக்குமா? அதுவும் இல்லாமல் பக்கத்து வீட்டு தம்பி வந்தான். அவனுக்கு ஒரு சின்ன பீஸாக தான் நான் கொடுத்தேன் இதெல்லாம் தெரிஞ்சு. அவன் வேற இன்னும் வேணுமான்னு கேட்டேன். அவன் இல்லைக்கா, எங்கள் அப்பா வந்து நல்ல கடையில் எனக்கு வாங்கி தருவான்னு சொல்லிட்டு போயிட்டான்.